பக்தியையும் பயத்தையும் உருவாக்கி, அக்கறையை உருவாக்கி, அதன் மூலமாக ஏழ்மையை போக்கி, அஞ்ஞானத்தை, இருளை போக்கி, அகங்காரத்தை போக்கி, நமக்கு இறைவனோடும் இந்த உலகத்தோடும் நமக்கு தொடர்பை சரியான முறையில் ஏற்படுத்துவது தர்மம். ஆகவே தர்மத்துக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு தென்னிந்தியர்களுக்கு நிறைய இருக்கு. தென்னிந்தியாவினுடைய பூகோள அமைப்புங்கிறது, தென்னிந்தியாவினுடைய வாழ்க்கை முறைங்கிறது, தென்னிந்தியாவில் ஏற்பட்ட அமைதிங்கிறது இன்னைக்கு இந்தியாவுக்கே நல்லது செய்ய முடியும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞானம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாக முறைகள், நேர்த்தி, நேர்மை, நேரத்திற்கு பணி செய்தல், இதெல்லாமே என்ன இருக்கோ, இந்த குவாலிட்டிஸ் என்ன திறமை இருக்கோ, என்ன தரம் இருக்கிறதோ, இதெல்லாம் இந்தியாவுக்கே உதவி செய்யக்கூடிய திறமை இங்கே இருக்கு. அது புதைந்து கிடக்கிறது, சிதைந்து கிடக்கிறது. ஆகவே இந்த தென்னிந்திய சக்தியை நாம் நல்ல விதமாக உருவாக்கினோம்னா, நம்ம ஊர் கலைகள் மூலமாக, நம்ம ஊருடைய நிர்வாக திறமை மூலமாக, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மனப்பக்குவம், மெச்சூரிட்டி, மெக்னானிமிட்டி, மெரிட், அதன் மூலமாக நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆகவே எல்லாரோடையும் இணக்கமாக இருந்து எல்லோருக்கும் ஹிதமாக இருந்தால் அதில் நமக்கும் பெருமை, மற்றவர்களுக்கும் சௌக்கியம் அப்படிங்கிறது. ஆகவே கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், தர்மத்தை பொறுத்த வரைக்கும், இன்னும் கம்ப்யூட்டர் வந்தாலும், இன்னும் புதுசாக இன்டெலிஜென்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் அது ஹார்ட்டை உருவாக்குறது தர்மம். ஆகவே ஜடத்திலே சைத்தன்யம் வருவது தர்மத்தின் மூலமாக. அந்த ஞானம்ங்கிற வழிகாட்டுதல் இல்லைன்னா சைத்தன்யமும் ஜடமாயிடும். ஞானம் சரியான முறையில் அமைஞ்சால் ஜடமும் சைத்தன்யம் ஆகும். அது ஜடமும் சைத்தன்யமாகும். கருங்கல்லும் அது நமக்கு கனிந்த மனதை கொடுக்கும். ஆகவே அதனால மனதை உருவாக்குவது தர்மம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.